ஆபரேஷன் சித்தூரை பற்றி டெல்லியில் இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திரிவாதி ஒரு புக்கு வந்து வெளியிட்டிருக்காரு. ரெட் லைன்ஸ் ரெட் ட்ரான் ஆபரேஷன் சிந்தூர் அண்ட் இந்தியாஸ் நியூ நார்மல் அப்படின்ற புக்கு தான் அந்த புக்கு. அடுத்ததாக குடியரசு தின விழாவில் பத்ம அவார்ட்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 131 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் வந்து கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதில் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும், 13 பேருக்கு பத்ம பூஷன் விருதும், 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் என 131 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதே போல அசோக் சக்ரா விருது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்று திரும்பிய முதல் இந்தியரான சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக் சக்ரா விருது ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு ஜனவரி 26, 2026 நடக்க இருக்க குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிற இந்த இருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அண்டோனியா கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன். இந்த 2 பேர் தான் வந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிறாங்க குடியரசு தின விழா. அதே போல் தமிழக அரசு சார்பில் குடியரசு தின விழாவில் கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் வந்து திருப்பூரை சேர்ந்த கலிமுல்லாவிற்கும், சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி விருது தஞ்சாவூரை சேர்ந்த கா வீரமணிக்கும், அடுத்ததாக சிறந்த காவல் நிலையங்களுக்கான முதல் விருது மதுரை மாநகர காவல்துறைக்கும், சிறந்த காவல் நிலையங்களுக்கான 2வது பரிசை வந்து திருப்பூர் மாநகர காவல்துறைக்கும், சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருதை 3ஆம் பரிசுக்கான கோவை மாநகரத்துக்கும் வழங்கியிருக்காரு முதல்வர். ஓகே, தேங்க்யூ.